நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, ஆடி அமாவாசையும் அதன் மகத்துவம் தான் பார்க்க போகிறோம். மாதந்தோறும் வரும் அமாவாசைக்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அமாவாசை தினங்களில் நாம் நம் முன்னோர்களை வழிபடுகிறோம். அதைத்தான் நாம் பித்ரு வழிபாடு என்று அழைக்கின்றோம். அதிலும் குறிப்பாக தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை என தனித்துவம் இருக்கிறது. அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? சாதாரண அமாவாசை நாட்களில் நாம் நம் முன்னோர்களை வணங்கும் பொழுது அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கேயே இருந்து நம்மை வாழ்த்துவார்கள். ஆக இந்த 3 அமாவாசைகளில் தான் நம் முன்னோர்கள் நம் இல்லத்திற்கே வந்து நம்மை வாழ்த்தி மகிழ்வார்கள். அதற்கான அனுமதி பித்ரு உலகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசையை நாம் நம் இல்லத்தில் இருந்தே வழிபடலாம். ஏனெனில் இந்த ஆண்டு நதிநீர் கரைகளான குற்றாலம், பாபநாசம், சொரிமுத்து ஐயனார் திருத்தலம், காவேரி, கங்கை, யமுனா, சரஸ்வதி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட சூழ்நிலை சரியாக இல்லை என்பதை நாம் அறிந்ததே. அதனால் அமாவாசை என்று அதிகாலை எழுந்து நீராடி நம் வீட்டில் கால்படாத இடத்தை தேர்வு செய்து அவ்விடத்தை சுத்தப்படுத்தி நம் முன்னோர்களை மனதார நினைத்து அவர்களை கொண்டாடி வணங்க வேண்டும். காசி காசி என கூறி கொண்டு எள்ளும் தண்ணீரையும் இறைத்து வழிபட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு நம் முன்னோர்கள் படத்திற்கு மாலையிட்டு மலர் தூவி அகமகிழ்ந்து அகல்விளக்கு ஏற்றி சாம்பிராணி கற்பூர தூபம் ஏற்றி அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை படையலிட்டு முடிந்தால் கோபூஜை செய்து காகத்திற்கும் அன்னமிட்டு வாழை இலையில் விரதம் முடித்து நம் உணவருந்தினால் நம் முன்னோர்கள் பரிபூர்ணமாக நமது வணக்கத்தையும் வாழ்த்தையும் ஏற்று ஆசீர்வாதம் செய்வார்கள். உள்ளது உள்ளபடியே நாம் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தை நம் முன்னோர்கள் மனமாற ஏற்றுக்கொள்வார்கள். முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை ஒருவர் சரியாக கடைபிடித்தாரானால் அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சீரும் சிறப்பும் பெற்று நிம்மதியாக வாழ்வார்கள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆக இந்த அமாவாசை வழிபாடு நம் முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம் குலதெய்வமும் அருள்மலை பொழியும் என உறுதியாக கூறலாம். ஏனெனில் நம் முன்னோர்களால் கொண்டாடப்பட்டவர்களால் தான் நம் குலதெய்வங்கள். அவர்களையும் நாம் போற்றி புகழ வேண்டும் என்பதை நாம் நம் மனதில் கொள்ள வேண்டும். நம் முன்னோர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கென்று வீரம், கல்வியாற்றல், சிந்தனையாற்றல், செயலாற்றல், நிர்வாகத்திறன் என தனித்துவத்துடன் வாழ்ந்து மறைந்தவர்கள் நம் முன்னோர்கள். அப்பேற்பட்ட தனித்துவத்தையும் அவர்களது திறமைகளையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் கொடுத்து நேர்மறை அதிர்வலைகளா நமக்கு ஏற்படுத்தி எதிர்மறை அதிர்வலைகளை அகற்ற அவர்களை ஆசி பெற்று வாழ வேண்டும். நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.